வணக்கம். அஸ்ட்ரோ வேர்ல்ட் யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் கேதுனுடைய பார்வை பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசியில் வந்து அமர்கிறார். இப்போ சிம்ம ராசியில் அமர்ந்து எந்தெந்த வீடுகளை அவர் பார்வை செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய பார்வை 3, 6, 7, 12ஆம் வீடுகளின் மீது படும். ஆக 3ஆம் பார்வையாக மிதுன ராசியின் மீதும், 6ஆம் பார்வையாக மீனம் ராசியின் மீதும், 7ஆம் பார்வையாக கும்பராசியின் மீதும், 12ஆம் பார்வையாக கன்னி ராசியின் மீதும் கேதுனுடைய பார்வை விழுகிறது. அதனால் இனி வரும் அடுத்த வீடியோவிலிருந்து ராகு கேதுனுடைய பார்வையினால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, என்னென்ன நன்மை தீமைகளால் நடக்க போகிறது, அதை பற்றியும் குருவினுடைய பார்வையினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நடக்க போகுது, அது பற்றியும் சனியினுடைய பார்வையினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நடக்க போகிறது என்கின்ற அனைத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.